வாங்கம்மா, வாங்க வாங்க. இப்ப நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அத முதல்ல சொல்லுங்க. தேங்காய் பழ தட்டோட வந்திருக்கீங்க. எல்லாம் நல்ல விஷயம்தான் சண்முகம். பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்களா? என் பொண்ணுக்கும் மாப்பிள்ள சித்துக்கும் நிச்சயம் பண்ணியாச்சு. நீங்க தானே முன்னாடி நின்னு எல்லாம் செஞ்சீங்க. பொண்ணு மாப்பிள்ளை ஆசீர்வாதம் கூட பண்ணீங்க. இப்போ வந்து பொண்ணு கேக்குறேன்னு சொல்றீங்க. என்ன சண்முகம், உங்க வீட்ல ஒரே பொண்ணுதான் இருக்கா? இன்னும் 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல. நான் உங்க 2வது பொண்ணு நிலாவ பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். நிலாவை பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்களா? ஆமா சண்முகம். தென்றலுக்கு அப்புறம் நிலாவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கல்ல? அதெல்லாம் பண்ணி வைப்போம். அப்புறம் என்ன, என் பேர ஆகாஷுக்கு நிலாவ பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். இல்லம்மா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏன்? ஏற்கனவே உங்க வீட்டுல சம்பந்தம் பேசி மண்டபம் வரைக்கும் போய் கல்யாணமும் நின்னு போச்சு. அதுக்கு நான் காரணம் இல்லையே. இத பாருங்க, காரணம் யாரு வேணா இருந்துட்டு போட்டோம். உங்க வீட்டுக்கு பொண்ணு கொடுக்க எங்களுக்கு விருப்பம் இல்ல, அவ்வளவுதான். ஆகாஷ உனக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, மத்தத நான் பேசிக்கிறேன். பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு, நான் போய்கிட்டே இருக்கேன். பிடிக்கல அப்படின்னு சொல்லு நிலா, கிளம்பி போகட்டும். நிறுத்தடி, இவகிட்ட தானே அவங்க கேக்குறாங்க, அவளே பதில் சொல்லுவா. நீ எதுக்கு வற்புறுத்துற? லட்சுமி, இருங்க, இவகிட்ட தானே கேக்குறாங்க, இவளே பதில் சொல்லட்டுமே. நீ சொல்லு நிலா. எனக்கு ஆகாஷ் தன்னை பிடிச்சிருக்கு. நான் ஆகாஷ் தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன். நிலா, நீ அறிவோட தான் பேசுறியா? இவ அறிவோட தான் பேசிட்டு இருக்கா, நீ தான் அறிவில்லாம நடந்துக்கிற. நிலா வேண்டாமா, நீ எடுத்திருக்கிற முடிவு ரொம்ப தப்பு. நீங்க மட்டும் ஒழுங்கா முடிவு எடுத்திருக்கீங்க. இல்ல, இந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதம் இல்ல. இந்த கல்யாணம் நடக்கவும் கூடாது. ஏன் நடக்க கூடாது? ஏன் சம்மதத்தை கேட்டா தென்றல் கல்யாணத்தை முடிவெடுத்தீங்க? கல்யாணம் பண்ணிக்கிற தென்றலுக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு, அதனால உங்களுக்கு அதுல விருப்பம் இருக்குன்னு நீங்க சொன்னீங்கல்ல. அதே மாதிரிதான் இப்ப நிலாவுக்கு ஆகாஷ் தம்பிய பிடிச்சிருக்கு, அதனால எனக்கு இந்த சம்பந்தத்துல விருப்பம் இருக்கு. இந்த கல்யாணம் நடக்கும். லட்சுமி, நீ என்ன வீம்பு பண்றியா? நீங்களும் வீம்புக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரி சரி, இப்ப நிலாவே முடிவை சொல்லிட்டாங்க. சீக்கிரத்துல நான் என் பேர ஆகாஷுக்கு நிலாவையே நிச்சயம் பண்றதுக்கு வர்றேன். இந்தாங்க, தட்டை வாங்கிக்கங்க. ரொம்ப சந்தோஷம்மா.
பிடிங்க. எங்க 2 பேருக்குமே சம்மதம் தான். நிலா, உன் முடிவை சொன்னதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. இந்த பாட்டி வயித்துல பாலை வார்த்தேன். அத்தை, இப்ப எங்க போய் யாரு பொண்ணு பார்த்து சம்பந்தம் பேசிட்டு வந்திருக்கீங்க? சொல்றேன். உங்க கிட்ட எல்லாம் விஷயத்த சொல்லாம போய் சம்பந்தம் பேசிட்டு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் இல்லாம இருக்குமா? எல்லாத்தையும் நான் 4 விதமா யோசிச்சு செய்யறவ. அப்படித்தான் இதையும் செஞ்சிட்டு வந்திருக்கேன். சரிம்மா, பொண்ணு யாருன்னு சொல்லுங்க. எவ வீட்ல ஆகாஷுக்கு பொண்ணு தரமாட்டேன்னு சொன்னாங்களோ, எவ கல்யாண மண்டபத்துல வச்சு என்ன அசிங்கப்படுத்தினாலோ, அவ வீட்ல இருந்தே பொண்ணு எடுத்திருக்கேன். அம்மா, நீங்க யாருமா சொல்றீங்க? தென்றலோட தங்கச்சி நிலாவத்தான். ஆகாஷுக்கு பேசி முடிவு பண்ணிட்டு வந்திருக்கேன். பாட்டி, என்ன பாட்டி இதெல்லாம்? என்ன கேட்காம எதுக்கு இதெல்லாம் பண்ணீங்க? உன்னை எதுக்கு கேட்கணும்? பாட்டி, கல்யாணம் பண்ணிக்க போறது நான், என்ன கேட்க வேண்டாமா? அப்போ உன் கல்யாணத்தை உன் இஷ்டப்படிதான் செய்வேன்னு சொல்றியா? என் மனசுல விருப்பம்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்படின்னா உனக்கு நிலாவை பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு, ஆனா கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நான் அந்த பொண்ணுகிட்ட அப்படிலாம் பழகல பாட்டி. அத்தை, என்ன இருந்தாலும் நீங்க எங்க விருப்பத்தையும் கேட்டிருக்கணும்ல. ஏய், இது வரைக்கும் உன் மகனுக்கு 2 பொண்ணுங்க பார்த்தாச்சு. ஒருத்திக்கு தாலி கட்டுற அளவுக்கு போய் அந்த கல்யாணமே நின்னு போச்சு. இன்னொருத்தி தாரா, ஆகாஷ பிடிக்கலன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டா. இப்படியே போனா இவன் வாழ்க்கை என்னதான் ஆகிறது? அதனாலதான் நானே ஒரு முடிவு எடுத்தேன். என்னால நிலாவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீ ஆசைப்பட்டவளை விட உன்ன ஆசைப்பட்டவளை கல்யாணம் பண்ணிக்கோ. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உன் மனசுக்கு ஏத்தபடி நடந்துக்குவா. உன்னை நல்லா பாத்துப்பா. பாட்டி ப்ளீஸ், தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாதீங்க. ஆகாஷ், நிலாவத்தான் நீ கல்யாணம் பண்ற. இது நான் எடுத்த முடிவு. இதுக்கு நீ சம்மதிச்சுதான் ஆகணும். ஆகாஷ், உன் விஷயத்துல இந்த பாட்டி தப்பா முடிவெடுப்பனா? நிலாத அப்பா உனக்கு பொருத்தமானவ. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். எனக்கு மத்தவங்கள பத்தி எல்லாம் கவலை இல்ல. நீ என்ன சொல்ற அத சொல்லு. நீ சரின்னு சொன்னா நான் இந்த கல்யாணத்தை நடத்துறேன். இல்லன்னா என்ன நீ இனி மறந்துடு. பாட்டி, நான் வீட்டை விட்டு போயிடுவேன். அப்புறம் உங்க இஷ்டப்படி நடந்துக்குங்க. பாட்டி, ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? இத பாரு, நான் எடுத்த முடிவுக்கு நீ சம்மதிக்கிறியா இல்லையா அத சொல்லு. எனக்கு இப்பவே உன் விருப்பம் தெரிஞ்சாகணும். எனக்கு வேற எந்த சமாதானமும் தேவையில்லை. நீங்க ரொம்ப பிடிவாதமா இருக்கீங்க பாட்டி. நான் சம்மதிக்கிறேன். இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல.
ஆண்டாளம்மா நம்ம குடும்பத்துக்கு செஞ்ச கொடுமையெல்லாம் மறந்துட்டு அந்த குடும்பத்துல வாழ போற. அப்படித்தானே? இல்ல, வசதி உன்னோட கண்ணை மறைக்குதுமா. ஆமாப்பா, நான் வசதியா தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுங்க. நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன், தப்பா நினைக்காதீங்க. எங்க 3 பேரையும் வசதியான இடத்துல உங்களால கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? அந்த அளவுக்கு நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கீங்களாப்பா? அக்கா கல்யாணத்துக்கு வாங்கின கடனையே எப்படி திருப்பி கொடுக்க போறோம்னு தெரியலையே. இனி எங்க 2 பேரையும் எப்படிப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்க? நீங்க என் மேல பாசம் வச்சிருக்கீங்க, அக்கா என் மேல உயிரியா வச்சிருக்கா. இது எல்லாமே யோசிச்சு வசதியான வாழ்க்கை கிடைக்கிறத நான் வேண்டான்னு சொன்னா, என்ன மாதிரி சென்டிமெண்டான இடியட் இந்த உலகத்திலே யாரும் இருக்க மாட்டாங்க. நானே என் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ உனக்கு கிடைக்க இருக்கிற வாழ்க்கையை நாங்க கெடுக்க பாக்குறோம்னு சொல்றியா? ஆமாக்கா, உன் இடத்துல நான் இருந்தனா நம்ம குடும்ப சூழ்நிலைய மனசுல வச்சுக்கிட்டு ஆகாஷ தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க 2 பேருக்கு வழி விட்டுருப்பேன். ஆனா மூத்தவளா பிறந்துட்டு தன்மானம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு எங்க 2 பேருக்கும் தடையா இருக்கேக்கா. அக்கா, நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ நான் ஆகாஷ தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போனேன்னா அடுத்து பூரணிக்கு நல்ல மாப்பிளைய பார்க்கலாம். நான் ஆகாஷ் அத்தாங்கிட்டயோ இல்ல ஆண்டாள் பாட்டிக்கிட்டயோ பேசி பூரணியோட கல்யாண செலவை பூரா செய்ய சொல்லலாம். ஏய், அவங்க பணம் நமக்கு தேவையே இல்ல. அக்கா, உனக்கு தேவை இல்லக்கா, பூரணிக்கு தேவை இருக்கே. நான் இப்ப யோசிக்கிற மாதிரி நீ யோசிச்சிருந்தனா ஆகாஷ தன்னை கல்யாணம் பண்ணி எங்க 2 பேரோட கல்யாணத்தை நீ நடத்தி வச்சிருக்கலாம்ல. அப்பாவுக்கு பாரத்தை குறைச்சிருக்கலாம்ல. நீயே இதை யோசிக்கலன்னு என்னால உன்னை கேட்க முடியுமாக்கா? நீ ரொம்ப சுயநலமா யோசிச்சு முடிவு பண்ணி உன் காதல் பெருசுன்னு நீ சித்துவ கல்யாணம் பண்ணிட்டு போற. அத தப்புன்னு சொல்லல. ஆனா நான் ஆகாஷ தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம குடும்பத்துக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். அது தப்புன்னு நீ சொல்ற. என்னக்கா நியாயம் இது? நிலா, சூப்பர் டி, நல்ல கேள்வி கேட்ட. நீ பேசுறதுல ஒரு பக்கம் நியாயம் இருக்கு. ஆனா ஆகாஷ நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு நிலா. சித்துவ காதலிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆகாஷ ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் உனக்கு தெரியணும். ஆகாஷ் சுயமா எதையும் யோசிக்க மாட்டாருடி. அவரு அந்த ஆண்டாள் பாட்டியோட அடிமை. ஒரு அடிமைய கல்யாணம் பண்றதுக்கு தன்மான உள்ள என்ன மாதிரி எந்த பொண்ணு சம்மதிக்க மாட்டா. ஆகாஷ தானே நீ வேற ஒரு கோணத்துல பாக்குற. அது உனக்கு ஆகாஷத்தா மேல ஒரு வெறுப்பு உண்டாகுது. நான் வேறு ஒரு கோணத்துல ஆகாஷத்தான பாக்குறேன். பாட்டி சொல்றத கேட்கணும்னு அவர் ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கு அவர்கிட்ட ஒரு காரணம் இருக்கும். அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அதையெல்லாம் தவிர்த்து பார்த்தோம்னா ஆகாஷத்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இந்த உலகத்திலே பார்க்க முடியாதுக்கா. ஃபார் எக்ஸாம்பிள், நீ சித்துவ விரும்புறன்னு சொன்ன உடனே அவர் மனப்பூர்வமா சம்மதிச்சு உன் மேல இருந்த காதலை விட்டு கொடுத்தாருக்கா. சித்து உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறாரோ அதை விட ஒரு படி மேலதான் ஆகாஷத்தான் உன்னை காதலிச்சிருக்காரு. அது நீ மறக்க முடியாதுக்கா. ஆகாஷத்தான நீ தானே வெறுக்கிற, அவர் உன்னை வெறுக்கலையே. இப்ப சொல்லு, அவரை எந்த விதத்துல கெட்டவர்னு? ஒரு வீட்டுக்கு போற மருமகளுக்கு மாமியார் நல்லவங்களா இருக்கணும். ஏன் விஷயத்துல மாதவியத்தை ரொம்ப நல்லவங்க.
உனக்கு சாரதா அத்தை எப்படியோ அப்படி. ஆண்டாள் பாட்டி இன்னும் எத்தனை வருஷத்துக்குக்கா இருந்துட போறாங்க? இருக்கிற வரைக்கும் அவங்கள அனுசரிச்சு போக வேண்டியதானே. வாழ கத்துக்கிட்டடி. அக்கா, வாழ்க்கையில எங்க வளையணுமோ அங்க வளையணும், எங்க விட்டு கொடுத்து போகணுமோ அங்க விட்டு கொடுத்து போகணும். நமக்கு ஒத்து வரலன்னு வையேன், சீப்போன்னு உதறிட்டு போக வேண்டியதுதான். இப்ப கூட சொல்றேன்க்கா, என் மனசாட்சியை தொட்டு முழுசா சொல்றேன். நீ இப்ப மட்டும் ஆகாஷத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இப்ப சொல்லு, நான் அப்படியே விட்டு கொடுத்துட்டு போயிடுறேன்க்கா. நீயும் பண்ணிக்க மாட்ட, என்னையும் பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னா அதை என்னால ஒத்துக்க முடியாது. சரிடி, ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். நீ ஆண்டாள் பாட்டி வீட்டுக்கு போனா சந்தோஷமா இருக்க முடியும் நம்புறியா? சந்தோஷங்கிறது ஒரு மைண்ட் செட். நம்ம சந்தோஷமா இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இது பாருங்க, நேராவே கேக்குறேன். நிலாவை எதுக்கு உங்க பேர ஆகாஷுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உன் தங்கச்சி நிலாவ என் பேர ஆகாஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன்னையும் உன் அத்தை அவதான் என் ஜென்ம விரோதி சாரதாவையும் வச்சு செய்ய போறேன். முதல்ல ஆகாஷ் நிலா கல்யாணம் முடியட்டும், அதுக்குத்தான் நான் பொறுமையா இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஆண்டாளோட ருத்ர தாண்டவத்தை நீயே பாப்ப. நீயும் சாரதாவும் கதறி துடிக்க போறீங்க. சபாஷ், இந்த வார்த்தையை கேட்கறதுக்காக தான் நான் இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நிலா, வெளியில வா. நிலா, என்ன சொன்னாங்கன்னு கேட்டல்ல? உன் காதுல நல்லா விழுந்துச்சா? உன் புத்தியில உரைச்சுச்சா? இப்பவாவது இவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? உன்கிட்ட நல்லவங்க மாதிரி நடிச்சு உன்னை நம்ப வச்சு உன் மூளைய குழப்பிருக்காங்க. இத பாரு நிலா, இப்பவாது என் பேச்ச கேளு. இவங்க சம்பந்தம் நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம். ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிடு. தயவு செஞ்சு இவங்க கிட்ட நீ இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடு. நிலா, இவ பேச்ச கேட்காது. உன்னை குழப்பறதுக்காகவே உன்னை இங்க மறைச்சு நிக்க வச்சு என்கிட்ட திமிரா பேசி என்ன வம்பெடுத்து பேச வச்சிருக்காங்க. நான் வந்ததும் முதல்ல என்ன சொன்னேன்? இவளை என் பேத்தின்னு தானே சொன்னேன். அதுக்கப்புறமா உன்னை என் பேரனுக்கு கல்யாணம் பண்றதே வாழ வைக்கிறதுக்கும் குடும்பம் நடத்துறதுக்கும் தானே சொன்னேன். அதோட விட்டாளா இவ? அதுக்கப்புறம் இவளேதான் என்ன பார்த்து என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி எங்களை பழி வாங்க போறீங்களான்னு கேட்டா. யாரா இருந்தாலும் கோபத்துல ஆமான்னு தானே சொல்லுவாங்க. அதுவும் இவளுக்கு என்ன பிடிக்காது, இவங்களையும் எனக்கு பிடிக்காது. அப்படி இருக்கும்போது நான் அப்படித்தானே பதில் சொல்லுவேன் நிலா. ஒருவேளை நீயா இருந்தாலும் அப்படித்தானே பதில் சொல்லுவேன். நல்லா யோசிச்சு பாரு. வம்படியா என்ன கூப்பிட்டு என்ன குத்தி விடுற மாதிரி பேசி உன்னை எனக்கு எதிரா திருப்பி விட பாக்குற. இவ பேச்ச கேட்காத. அவளுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கைய அவளே கெடுத்துக்கிட்டா. இப்போ உனக்கும் கிடைக்க விடாம கெடுக்க பாக்குறா. இவளா ஒரு அக்காவா? உன் கூட பிறந்தவளா?
நீயே சொல்லு நிலா, இப்போ இங்க நடந்ததுல என் மேல ஏதாவது தப்பு இருக்கா? தப்புன்னா சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். பாட்டி, நீங்க 2 பேரும் இங்க பேசினதை நான் மறந்துடுறேன். நிலா, அக்கா கொஞ்சம் இருக்கா? பாட்டி, என் அக்காவை பத்தி எனக்கு தெரியும், உங்களை பத்தியும் எனக்கு தெரியும். நீங்க முடிவு பண்ணின எங்க கல்யாணம் நடக்கும். என் அக்கா கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க போங்க பாட்டி. என்ன புரிஞ்சுகிட்டவ நீ ஒருத்திதான் நிலா. நான் மனசார சொல்றேன், நீ நல்லா இருப்ப. என் வீட்டு குத்து விளக்க ஏத்த வர்ற மகாலட்சுமி நீ என் வீட்டுக்கு வர்ற நாள நான் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் வரட்டுமா நிலா? சரிங்க பாட்டி. உன் தங்கச்சிக்கு இருக்கிற பக்குவம் உனக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பேசுனத நிலா சொன்ன மாதிரியே மறந்துடுறேன். நீயும் மறந்துடு. போயிட்டு வரட்டுமா? நான் சொல்றத நம்பவே மாட்டேன், அப்படிதானே? அக்கா, நான் தான் ஏற்கனவே ஆண்டாள் பாட்டியை பத்தி உன்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன்ல. அவங்க என்ன செய்வாங்க, எப்படி எல்லாம் யோசிப்பாங்கன்னு எனக்கு தெரியும்க்கா. அவங்க சொன்னா நான் கேட்டுருவேனா? உன்னையும் சாரதாத்தையும் பழிவாங்க விட்டுருவேனா? என்ன நம்புக்கா, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீ எந்த கவலையும் குழப்பமும் இல்லாம என் கூட வாக்கா. என்ன நம்புக்கா, வா வா. உன்கிட்ட நான் பழகிறத வச்சு நீ தப்பா முடிவெடுத்திருக்க. என் மனசுல உன்னை காதலியாவோ மனைவியாவோ என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏன்னா என் மனசுல இன்னும் தென்றல் தான் இருக்கா. நான் விலகிட்டேன் தான். அன்னைக்கு கோவில்ல கூட தென்றல் போட்டோ உங்ககிட்ட கொடுத்து தென்றல் கிட்ட கொடுக்க சொன்னேன். பர்ஸ்ல இருந்து போட்டோவை தான் எடுத்து கொடுத்தேனே தவிர என் மனசுல இருந்து தென்றல் எடுக்கவே முடியல. இந்த நிலைமையில ஒன்ன மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணையுமே என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. பிராக்டிகலா யோசிங்க. இன்னைக்கு தப்புன்னு நமக்கு தோன்ற ஒரு விஷயம் 1 வருஷம் கழிச்சு சரின்னு படலாம். நீங்க கல்யாணம் பண்ணி என் கூட கொஞ்ச நாள் வாழ்ந்த பிறகு நான் தான் 100% உங்களுக்கு பொருத்தமானவன்னு நீங்களே முடிவுக்கு வருவீங்க. என் அக்கா விட நான் பெட்டர்னு சொல்லுவீங்க. நான் உங்களுக்கு அந்த ஃபீலை கொடுப்பேன். ஷியோரா தான். நம்ம பழகுவா தான். பழக பழக பிடிச்சு போயிடும். பழகிதான் பாருங்களேன், அப்புறம் விடுறதுக்கு மனசே இருக்காது. அப்புறம் அதான் இன்னும் 2 விஷயம் பேசணும்னு மனசு சொல்லும் போதே பேச்சு நிறுத்திடணும். அப்பதான் அடுத்த வாட்டி சந்திக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கும். நம்ம சந்திப்போம். பேசுவான் தான். நான் வரேன். உங்க பாட்டி நிலா அவங்களோட உயிரை காப்பாத்துனாங்கிற நன்றி கடனுக்காக அவளை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணல. என்ன நேரடியா பழி வாங்க முடியாம
என் தங்கச்சியை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளை கொடுமைப்படுத்தி அது மூலமா என்ன மறைமுகமா பழி வாங்கணும்னு உங்க பாட்டி திட்டம் போடுறாங்க. என் தங்கச்சி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா உங்க பாட்டி அவ வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவாங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற ஆகாஷ், எனக்காக இல்லைனாலும் என் தங்கச்சியோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காகவாவது நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. நீங்க கொஞ்சம் தைரியமா உங்க பாட்டி கிட்ட உங்க குடும்ப அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி வேற ஒரு பணக்கார பொண்ணா பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுங்க. ப்ளீஸ் என் தங்கச்சியை விட்டுட்டு சொல்லுங்க ஆகாஷ், ப்ளீஸ். என்ன ஆகாஷ், நான் இவ்ளோ சொல்லியும் நீங்க எதுவும் பேசாம இருக்கீங்க? அப்படின்னா உங்க பாட்டி என்கிட்ட சொன்னதை நீங்க நம்பலையா? நம்புறேன். என் பாட்டி அப்படியெல்லாம் சொல்றவங்க தான். கண்டிப்பா அவங்க சொல்லிருப்பாங்க. நிலாவை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இஷ்டம் இல்லைன்னு பாட்டி கிட்ட நான் ஸ்ட்ராங்கா பேசி பார்க்கலான்னு இருக்கேன். ஆனா நான் என்னதான் பாட்டி கிட்ட பேசி பார்த்தாலும் நிலாவுக்கு அதை புரிய வைக்க முடியலையே. ஆகாஷ், உங்களுக்கு நிஜமாவே நிலாவை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லையா? இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா? வேற எதுவும் காரணம் இல்ல தென்றல். உன்ன மாதிரியே நானும் நிலாவை ஒரு சின்ன குழந்தையா தான் பாக்குறேன். அவளை போய் நான் எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும்? இன்னும் சொல்ல போனா எனக்கு இப்போதைக்கு மேரேஜ்ல இஷ்டமே இல்ல. ஏன் டல் ஆயிட்ட தென்றல்? ஒருவேளை நான் ஒன்ன மறக்க முடியாம தான் இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்றேன்னு நினைச்சிட்டியா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல தென்றல். எப்போ நீ சித்துவ விரும்புறேன்னு வெளிப்படையா சொல்லிட்டியோ அப்பவே நான் உன்னை என்னோட ஃப்ரெண்டா மட்டும்தான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்ப கூட எனக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்றதுக்கு காரணம் இன்னொரு 4-5 வருஷத்துக்கு என் பர்சனல் லைஃபை பத்தி யோசிக்காம பிசினஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். ஆனா நான் லேட்டா கல்யாணம் பண்ணாலும் நான் நிலாவை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். ஏன்னா அவன் எனக்கு எப்பவுமே சின்ன குழந்தைதான். இத நான் நிலாக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல தென்றல். அவன் மட்டும் என்ன புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி போயிட்டான்னா என் பாட்டி கிட்ட இருந்து அவ லைஃபையும் காப்பாத்திரலாம். நானும் கொஞ்ச நாள் எந்த தொந்தரவும் இல்லாம என் பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். ஆனா அதுக்கு நிலா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. ஆகாஷ், நிலா கொஞ்சம் முன்கோவக்காரி. அவகிட்ட நீங்க பொலைட்டா பொறுமையா பேசினாலும் அவ புரிஞ்சுக்க மாட்டா. நீங்க அவகிட்ட கொஞ்சம் ஹார்ஷா வெறுப்பா நடந்துக்கிட்டீங்கன்னா அவளுக்கு உங்க மேல ஆட்டோமேட்டிக்கா கோவம் வந்துரும். அந்த கோவத்தை மேலும் மேலும் தூண்டுற மாதிரி நீங்க அவளை சந்திக்கும் போதெல்லாம் அவகிட்ட கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க வெறுப்பா நடந்துக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் அவளாவே உங்களை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல அப்படின்னு ஒதுங்கி போயிடுவா. இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா தென்றல்? 100% ஒர்க் அவுட் ஆகும். ஏன் தங்கச்சியை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க நான் சொன்ன மாதிரி இனிமே நிலா கிட்ட கோவமா நடந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாட்டியே சொன்னாலும் உங்களை நிலா கல்யாணம் பண்ணிக்க விரும்ப மாட்டான். ஓகே தென்றல், நீ சொல்ற மாதிரி நிலா என்னை விட்டு விலகி போனா எனக்கு சந்தோஷம்தான். அதனால நான் நிலா கிட்ட கொஞ்சம் கோவமாவே நடந்துக்கிறேன். தேங்க்ஸ் ஆகாஷ். சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாய். சரி தென்றல். தேங்க்யூ. மேடம், மேடம், பிரீத்லாம் கரெக்டா தான் இருக்கு. மயக்கத்துல தான் இருக்காங்க.
எப்போ மயக்கமானாங்கன்னு தெரியலையே. ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க. என்ன சார் இப்பதான் ஃப்ரீயானீங்களா? தென்றல், அது ஏய், எதுவும் பேசாத. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல. நீயும் எல்லா பசங்கள மாதிரி தான் இருக்க. ஏங்க, நான் என்ன சொல்ல வரேன்? ஒண்ணு பேசாதன்னு சொல்றேன்ல. பொண்ணுங்க காதலை ஏத்துக்கிற வரைக்கும் அவங்க பின்னாடி சுத்திக்கிட்டே இருப்பீங்க. காதலை ஏத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள கண்டுக்கவே மாட்டீங்க, அதானே? ஏங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். உனக்கு என்ன விட அந்த சிவானி தான் முக்கியம். அவ கூட இருந்தா நீ என் போனை கூட அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிற. அப்படி என்ன உனக்கு அவ மேல அவ்வளவு பிரியம்? ஏங்க, கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? என்னடா கோவமா பேசுற? ஏங்க ப்ளீஸ்ங்க, என்ன கொஞ்சம் பேச விடுங்க. சொல்லு. நான் சிவானி மேடம் வீட்டுக்கு போயிருந்தப்போ அவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடந்தாங்க. நான் உங்களை உடனே ஆட்டோல கூட்டிட்டு வந்து இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணேன். அந்த டென்ஷன்ல தான் நீங்க கால் பண்ணதை நான் கவனிக்கவே இல்லை. அத கூட புரிஞ்சுக்காம நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிட்டு போறீங்க. சாரி சித்து. எந்த ஹாஸ்பிட்டல்? எம்ஆர் ஹாஸ்பிட்டல். சரி, நான் இப்பவே வந்துடுறேன். டாக்டர். எஸ். அவங்களுக்கு என்னாச்சு? எதனால மயக்கமானாங்க? அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்தேன். அவங்களோட சின்ன வயசுல தலையில பலமா அடிபட்டிருக்கு. அதுல அவங்க பிரெயினோட கனெக்ட் ஆயிருக்கிற ஒரு முக்கியமான நரம்பு பல்ஜ் ஆயிருக்கு. பல்ஜான அந்த நரம்புல அடிக்கடி பிளட் உறைஞ்சு போயிடும். என்ன மேடம் இதெல்லாம்? உங்க பிரச்சனை என்ன? எதனால நீங்க மயக்கம் போட்டீங்கன்னு டாக்டர் இப்பதான் எல்லாமே எங்க கிட்ட சொன்னாங்க. டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்ட் டைமுக்கு எடுத்துக்கிறது இல்லையா? என்ன மேடம் நீங்க உடம்புல இவ்வளவு பெரிய பிரச்சனை வச்சுக்கிட்டு இப்படியே கேர்லெஸ்ஸா இருப்பீங்க? நல்ல வேலை சித்து. நர்ஸ் தான் சொன்னாங்க. நீங்க தான் என்ன கொண்டு வந்து இங்க அட்மிட் பண்ணீங்களாமே. நீங்க மட்டும் இல்லனா நான் பொழைச்சிருக்கவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சித்து. சிவானி, ஆர் யூ ஓகே? ஒண்ணு இல்லலமா? டோன்ட் டச் மீ. நீங்களே எதுக்கு இங்க வந்தீங்க? உங்களை யார் இங்க வர சொன்னது? முதல்ல இங்க இருந்து போங்க. போங்கன்னு சொல்றேன்ல. மேடம், எதுக்காக இவ்வளவு கோவப்படுறீங்க? நான் தான் உங்க அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இங்க வர சொன்னேன். சித்து, இவங்களெல்லாம் நான் சாகுற வரைக்கும் பார்க்க கூடாதுன்னு இருக்கேன். ஏன் இவங்களெல்லாம் வர சொன்னீங்க? போ சொல்லுங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து. இவங்கள பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன் சொல்ல மாட்டேன்? உன்னை 10 மாசம் சுமந்து இந்த வயித்துல பெத்த பாவத்துக்காக உன்னை பார்க்க வந்தனே, என்ன சொல்லிக்கணும்? ஏங்க வாங்க போலாம். உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. உங்களெல்லாம் பார்க்கவே எனக்கு பிடிக்கல. போங்கன்னு சொல்றேன்ல. தம்பி, இப்ப நான் ஹாஸ்பிட்டல் பில்ல எக்ஸ்ட்ராவே பே பண்ணிட்டு போறேன். சிவானிய நீங்க கூடவே இருந்து பத்திரமா பாத்துக்கணும். கண்டிப்பா சார். ஒரு நிமிஷம். இது என்னோட விசிட்டிங் கார்டு. சிவானியுடைய ஹெல்த் கண்டிஷன் பத்தி எனக்கு அப்பப்ப அப்டேட் பண்ணுங்க. ஓகே சார். சரிங்க தம்பி. உங்க கைய காலா நினைச்சு கேக்குறேன். சார், என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கங்க தம்பி.
சார் நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. சரி நாங்க வரோம் தம்பி. சரிங்க சார். வா. சித்து அவங்கெல்லாம் போயிட்டாங்களா? போயிட்டாங்க மேடம். கூட யாராவது ஒரு அட்டெண்டர் இருந்தா போதும். மத்தவங்கள வீட்டுக்கு போலாம் டாக்டர் சொல்லிட்டாங்க. அதான் நர்ஸே சொல்லிட்டாங்கல்ல, நீங்க எல்லாரும் கிளம்புங்க. நான் மேடம் பக்கத்துல இருந்து பத்திரமா பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க யாரும் வேண்டாம், சித்துவை நீங்க கூட்டிட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க யாரும் பாத்துக்க வேண்டாம், சித்து மட்டும் இங்க இருந்தா போதும். நீங்க 3 பேரும் கிளம்புங்க. நீங்க என் கூட இருந்தாதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்னு உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல, அதனால நீங்க மட்டும் என் கூட இருங்க. இவங்கெல்லாம் போகட்டும். அதானே மச்சான, நீ எப்படி இங்க இருந்து அனுப்புவ? இந்த ரணகளத்திலயும் உனக்கு ஒரு கிளிகிளிப்பு தேவைப்படுது பாத்தியா? உங்க 3 பேரையும் கிளம்ப சொன்ன நானு. ப்ளீஸ் கிளம்புங்க. இங்கேயே கெட. டேக் கேர், டேக் கேர், டேக் கேர், டேக் கேர். உங்களுக்கு என்ன மேடம் குறைச்சல்? பணக்கார வீட்டு பொண்ணு, பத்தாததுக்கு நீங்களும் கை நிறைய சம்பாதிக்கிறீங்க, அழகா வேற இருக்கீங்க. கரெக்டான ஹைட்டு, கரெக்டான வெயிட், கலரு, ஸ்மைல்னு மொத்தத்துல நீங்க ஒரு 50 kg தாஜ்மஹால் தான் மேடம். நீங்க செம்ம அழகு மேடம். என்ன சித்து, நீங்க வர்ணிக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு தெரியாம என்ன நீங்க பல தடவை சைட் அடிச்சிருப்பீங்க போல இருக்கு. ஐயோ மேடம், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நான் சும்மா யதார்த்தமா தான் சொன்னேன். நீங்க ஊன்னு சொன்னா உங்களுக்கு மாப்பிள்ள வரிசை கட்டி நிப்பாங்க. அப்படியா? ஆமா மேடம். உங்களுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ள பிடிக்குன்னு மட்டும் சொல்லுங்க, நானே மாப்பிள்ள பாக்குறேன். வார்த்தை மாறக்கூடாது. அப்போ நான் உங்களுக்கு மாப்பிள்ள பாக்கட்டுமா? பாருங்க. இது போதும் மேடம். சரின்னு மட்டும் சொல்லுங்க, உங்களுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ள வேணும்? எனக்கு வரப்போற மாப்பிள்ள 5.5 அடி ஹைட் இருக்கணும். சூப்பர் மேடம். 5.5 அடி தானே? நம்ம ஊர்ல மேக்சிமம் எல்லா பசங்களும் 5.5 அடியில தான் இருப்பாங்க. அப்புறம் மேடம், அப்புறம் அவரோட ஸ்கின் டோன் டஸ்கியா இருக்கணும். ஓகே மேடம், மேல சொல்லுங்க. அவரு ஒல்லியாவும் இல்லாம குண்டாவும் இல்லாம மீடியமா இருக்கணும். ஒல்லியாவும் இல்லாம குண்டாவும் இல்லாம, ஓகே ஓகே மேடம். அப்புறம் மாப்பிள்ளையோட அம்மா நல்ல கலரா ஸ்வீட்டா இருக்கணும். அவங்க கண்ணு மூக்கு எல்லாம் அவங்க பையன் மாதிரியே இருக்கணும். இதெல்லாம் எங்கேயோ நம்ம கேட்ட மாதிரி இருக்கே. அந்த பையன் ஒரு எஃப்எம்ல ஆர்ஜேவா இருக்கணும். இவங்க நம்மள சொல்ற மாதிரியே இருக்கே. குறிப்பா அந்த பையன் ரொம்ப ஜாலியா இருக்கணும். ஆனா பொண்ணுங்க கிட்ட மட்டும் ரொம்ப டிஸ்டன்ஸோட பழகுறவனா இருக்கணும். கரெக்ட். இவங்க நம்மளதான் சொல்றாங்க போல இருக்கு. என்ன சித்து, நான் சொன்ன மாதிரி மாப்பிள்ள பாப்பீங்களா? என்ன மேடம் நீங்க, உங்களுக்கு சுத்தமா டேஸ்டே இல்ல மேடம். நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தர் இருந்தா அவன் சரியான அம்மாஞ்சியால இருப்பான். என்ன சித்து, உங்களை பத்தி நீங்களே அம்மாஞ்சின்னு சொல்றீங்க. அப்போ இவ்வளவு நேரம் நீங்க என்ன பத்தி தான் சொன்னீங்களா? ஆமா.
எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? என்ன மாத்திரை போடுங்க. மேடம் பாத்து. இப்ப தூக்க மாத்திரையே போட்டாச்சு. நல்லா தூக்கம் வரும். எனக்கு தூக்கமே வரல சித்து. பொறுங்க மேடம், இப்பதானே மாத்திரையை போட்டிருக்கீங்க. இல்ல சித்து, நீங்க என் காலை அமுக்கி விட்டா எனக்கு தூக்கம் வரும்னு தோணுது. காலை தானே அமுக்கி விட்டா போச்சு. என்ன சித்து, வயசு கோளாரா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம். அப்புறம் என்ன, காலை அமுக்கி விடாம என் காலையே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இல்ல மேடம், இப்ப அமுக்கி விடுறேன் மேடம். அப்பாடா, நல்ல வேலை. அம்மா எனக்கு போன் பண்ணி என்ன எப்படிலாம் திட்டினாங்க தெரியுமா? அதுக்குதான் சார் எனக்கு கால் பண்ணீங்களா? அப்போ இப்ப கூட எனக்கு கால் பண்ணணும்னு உனக்கே தோணலல்ல? ஐயோ, அப்படிலாம் இல்லங்க. எனக்கே உங்ககிட்ட ஜாலியா பேசணும் தான் தோணுச்சு, அதனாலதான் கால் பண்ண. ஓ, உங்ககிட்ட ஜாலியா பேசுறதுக்கு அந்த சிவானி இருக்காளே, அதான் அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவ கூடவே இருந்து அவளை பாத்துக்கிறீங்களே, அவகிட்டே போய் பேசு. பாய். எங்க இருங்க, வச்சிடாதீங்க. இது பாரு சித்து, நான் வெக்கத்தை விட்டு உன்னதான் காதலிக்கிறேன், உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எல்லார் முன்னாடியும் சொல்லிருக்கேன். அதுக்கப்புறமும் நீ இப்படி யாரோ ஒருத்தைய கவனிச்சுக்கிறதுக்காக டே அண்ட் நைட் ஹாஸ்பிட்டல்ல தங்குறத என்னால எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லு? தயவு செஞ்சு என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏங்க, உங்க ஃபீலிங்ஸ்ல எனக்கு புரியுதுங்க, ஆனா நீங்க தான் என்ன பத்தி சரியா புரிஞ்சுக்காம இருக்கீங்க. என்னது? எனக்கு ஒண்ணும் புரியலையா? ஆமாங்க, அதனாலதான் நீங்க என்கிட்ட இப்படி எல்லாம் கோவப்படுறீங்க. இது பாரு சித்து, கிரிட்டிக்கலான பொசிஷன்ல இருந்த அந்த சிவானியை நீ ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணதெல்லாம் தப்பே இல்ல. ஆனா அதுக்காக நீ டே அண்ட் நைட் அவ கூடவே இருந்து கவனிச்சுக்கிறதெல்லாம் எந்த ஒரு நியாயம் சொல்லு? நானோ மேக்னாவோ ஹாஸ்பிட்டல்ல தங்கி சிவானியை கவனிச்சிருப்போம்ல. ஏன் அவ எங்களை வேணான்னு சொல்லிட்டு உன்னை போய் அவ கூட தங்க சொல்றா? ஏன்னா நான் பையங்க, நீங்க பொண்ணு. இது என்ன லாஜிக் சித்து? ஒரு பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட இருந்து மத்த பொண்ணுங்க தானே கவனிச்சுக்கணும், அதானே அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். அத விட்டுட்டு நீதான் அவளை கவனிச்சுக்கணும்னு உன்னை அவ கூட தங்க சொல்றா. நீயும் அதுதான் சரின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க. இங்க பாருங்க, நான் ஆர்கியூ எல்லாம் பண்ணலங்க, யதார்த்தத்தை உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றேன். என்ன மண்ணாங்கட்டி யதார்த்தம்? இப்ப சிவானி மேடம் ஒரு பேஷண்டா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. ராத்திரி நேரத்துல அவங்களுக்கு ஏதாவது அவசரமா மருந்து மாத்திரை தேவைப்பட்டு அந்த மருந்து மாத்திரை இந்த ஹாஸ்பிட்டல்ல ஸ்டாக் இல்லைன்னா நான் பக்கத்துல எங்கேயாவது தேடி போய் அலைஞ்சு வாங்கிட்டு வந்துருவேன்ல. ஆனா உங்களாலேயோ மேக்னாவாலேயோ முடியுமா? அது மட்டும் இல்லாம திரும்பவும் அவங்க மயக்கமாகி உடனே அவங்களுக்கு பிளட் கொடுக்கணும் டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு வைங்க, நான் யோசிக்காம கொடுத்துருவேன். ஆனா நீங்களோ மேக்னாவோ கொடுத்துருவீங்களா? நீங்களே பிளட் கொடுக்க நினைச்சாலும் உங்க அம்மா அப்பா சம்மதிப்பாங்களா? இப்போ நீ என்கிட்ட ஐ லவ் யூ பொண்டாட்டி அப்படின்னு சொல்லணும். சொல்லு. ஏங்க, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்குங்க. எதுக்கு வெக்கம்? நான் உனக்கு வருங்கால பொண்டாட்டி தானே, அப்புறம் என்ன, சும்மா சொல்லு. ஐயோ, கல்யாணத்துக்கு அப்புறம்னா கூச்சம் இல்லாம நான் உங்களை பொண்டாட்டின்னு சொல்லலாம். இப்ப எப்படிங்க? ஏன் இப்ப சொன்னா என்ன, வா என்ன சுலுக்கிக்குமா? அப்படி இல்ல, இருந்தாலும் சும்மா இப்பவே என்ன பொண்டாட்டின்னு கூப்பிட்டு பழகிக்கோ. அப்பதான் உனக்கு ஃபியூச்சர்ல அந்த வார்த்தை ரொம்ப ஈஸியா வரும்ல. இல்லைங்க, அது வந்து சித்து, இப்ப சொல்ல போறியா இல்லையா? சரிங்க, முதல்ல நீங்க என்கிட்ட ஐ லவ் யூ புருஷான்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஏய்,
அதெல்லாம் முடியாது. முதல்ல நான் தானே கேட்டேன், அதனால நீ தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். சொல்லு. ஐயோ இல்லங்க, அது ஏய் சொல்லு சித்து, சொல்லுன்னு சொல்றேன்ல. சொல்லு. ஐ லவ் யூ பொண்டாட்டி. எனக்கு சரியா சொல்ல தெரியல. இன்னும் தெளிவா சொல்லணும்னா எனக்கு நிலா வேணாம் பாட்டி. அப்போ யாரத்தான் நீ கல்யாணம் பண்ணிப்ப? சொல்லு ஆகாஷ், யாரத்தான் நீ கட்டிப்ப? யாரையுமே கல்யாணம் பண்ணிக்காம கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியாவே இருக்க போறியா? ஐயோ பாட்டி ப்ளீஸ், கல்யாணத்தை பத்தி நினைக்கிற மனநிலைமையில நான் இப்ப இல்ல பாட்டி. இப்போன்னு இல்ல, கடைசி வரைக்கும் நீ இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்க போற. அதுக்காக நான் உன்னை அப்படியே இருக்க விட்டுற முடியுமா? இத பாரு ஆகாஷ், உனக்கு நான் பார்த்த தாராவியும் வேண்டான்னு சொல்லிட்டேன். நீ விரும்பின தென்றலையும் வேண்டான்னு சொல்லி அந்த சித்துவுக்கு விட்டு கொடுத்துட்ட. இப்ப நிலாவையும் வேண்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? பாட்டி ப்ளீஸ், என் பிரச்சனையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க பாட்டி. வேண்டாம் ஆகாஷ், இதுக்கு மேல நீ என்கிட்ட எதுவுமே பேச வேண்டாம். இந்த தடவை நான் முடிவு பண்ணதுதான். நிலாவை கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும் பாட்டி. இதுக்கப்புறமும் நீ முடியாதுன்னு சொன்னா நான் மறுபடியும் வீட்டை விட்டு போக வேண்டியதா இருக்கும். பாட்டி அதெல்லாம் முடியாது, நான் சொல்ல மாட்டேன். ஏங்க நீங்க கேட்டதும் நான் உடனே ஐ லவ் யூ பொண்டாட்டின்னு சொல்லிட்டேன்ல. பதிலுக்கு நீங்களும் ஐ லவ் யூ புருஷான்னு சொல்றதுல என்னங்க பிரச்சனை இருக்கு? நான் எத்தனை தடவை கேட்டுட்டு இருக்கேன். ப்ளீஸுங்க, சும்மா ஒரே ஒரு தடவை சொல்லுங்க. ஐயோ, நீ எவ்வளவு கெஞ்சினாலும் நான் சொல்ல மாட்டேன். அப்படியா? சரி பரவாயில்ல, நீங்க போய் தூங்குங்க. நான் உங்க கனவுல வந்து உங்ககிட்ட ஐ லவ் யூ மட்டும் இல்ல, முத்தமே வாங்கிக்கிறேன். நிஜமாவா? ஆமாங்க. நீங்க போய் தூங்குங்க, அப்புறம் தெரியும் நான் உங்க கனவுல வர்றேனா இல்லையா. பார்க்கலாம். பார்க்கலாம் பார்க்கலாம். இது பாரு, நீ மட்டும் கனவுல வரலன்னு வெயி, மவன உன்னை காலையில வந்து நிஜமாவே. என்ன நிஜத்துல வந்து முத்தம் தர போறீங்களா? நான் நேர்ல வந்து உன்னை அடிப்பேன்னு சொன்னேன். அதான் முத்தத்தால அடிப்பீங்களான்னு கேட்டேன். ஐயோ, நீ ரொம்ப மோசம் சித்து. இந்த புருஷனுக்கு காதலோட ஒரு முத்தம் கொடுக்கலாம்ல? முத்தமா? ப்ளீஸ் 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 ப்ளீஸ், ஒரே ஒரு ஏங்க ப்ளீஸுங்க, ஒன்னே ஒண்ணு இந்த கணக்கு. ஏங்க ப்ளீஸுங்க, ஒரே ஒரு முத்தம் இந்த பக்கம். ப்ளீஸுங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். மெசேஜ் நிலா கிட்ட இருந்து வந்திருக்கு. இப்படி பேசி விட்டோமே தூக்க கழகத்துல.
Yes. Don't feel guilty. ஆகாஷ் தான் காலங்கத்தால எனக்கு இப்படி ஒரு மெசேஜ் அனுப்புவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அம்மா, நான் நைட் ஆகாஷ் அத்தானுக்கு போன் பண்ணப்ப அவர் என்ன திட்டாருன்னு சொன்னேன்ல. நான் அதுக்கப்புறம் நான் அவருக்கு சாரியத்தான் தெரியாம உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு மெசேஜ சும்மா ஒரு கர்ட்டசிக்கு அனுப்புனேன். அந்த மெசேஜ ஆகாஷத்தான் இப்பதான் பாத்திருப்பாரு போல இருக்கு. உடனே ஆகாஷத்தான் எனக்கு இங்க பாரு, டோன்ட் ஃபீல் கில்ட்டின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. டோன்ட் ஃபீல் கிட்டியா அப்படின்னா? நைட்டு உன்னை திட்டேன்ல நிலா, அதனால அதெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்படாத நிலான்னு ஆகாஷத்தான் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அப்படியாடி? ஆகாஷ் தம்பி அப்படியே அனுப்பியிருக்காரு? ஆமாமா, நிஜமாவே ஆகாஷத்தான் அப்படிதான் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஏய், எனக்கு இப்பதாண்டி நிம்மதியா இருக்கு. நான் தான் ராத்திரி உன்னை அவருக்கு போன் பண்ணி உன்னை திட்டு வாங்க வச்சேன்னு ஒரே படபடப்பா இருந்தேனா. ஆனா இப்போ எனக்கு சந்தோஷமா இருக்குடி. பாத்தியா, அத்தான் என்கிட்ட எவ்வளவு சீக்கிரமா சமாதானம் ஆயிட்டாருன்னு. ஆமாண்டி. அம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத. ஆகாஷத்தான் மனசுல கூடிய சீக்கிரம் முழுசா இடம் பிடிச்சு காட்டுறேன் பாரு. இந்த பாருடி நிலா, அத பண்ணாதான் எனக்கு சந்தோஷமே. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க இருக்கட்டும், நீங்க எப்படி இருக்கீங்க? நானா? நான் நல்லா தான் இருக்கேன் டாக்டர். எனக்கு நைட் எல்லாம் பேஷண்ட தூங்கவே விடல போல இருக்கு. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல டாக்டர். மேடம், நீங்க நல்லா தானே தூங்குனீங்க? நல்லா தான் தூங்குனேன். பாருங்க, நல்லா தான் தூங்குனாங்க. அவங்க நல்லா தான் தூங்கி இருக்காங்க. இனிமே பேஷண்ட இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். ஓகே டாக்டர். நான் என்ன பண்ணேன்? மேடம், டாக்டர் என்ன சொல்லிட்டு போறாங்க? நைட்டு உங்களை நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண? என்னாச்சு மேடம்? எல்லாருமே என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. சரி சரி போதும். காஃபி குடிக்கிறீங்களா? ஹே, குட் மார்னிங் சென்ட்ரல். குட். வாங்க சென்ட்ரல். நேத்து நைட்டு நானும் இவளும் கனவுல தான் இவன் கணத்துல கிஸ் பண்ணோம். இப்ப நிஜத்திலேயே இவ கணத்துல எப்படி லிப் மார்க் இருக்கு? ஐயோ, இவ லிப்ஸ்ல இருக்கிற லிப்ஸ்டிக் கலரும் அவன் கணத்துல இருக்கிற கலரும் ஒரே மாதிரி இருக்கே. ஏங்க, என்னங்க என்னமோ இன்னைக்கு தான் புதுசா பாக்குற மாதிரி அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? நைட் இங்க என்ன நடந்துச்சு? நைட்டா? ஒண்ணும் நடக்கலையே மேடம். நைட் அப்பவே படுத்து தூங்கிட்டாங்க. நான் உங்க போனுக்கு ட்ரை பண்ணேன், நீங்க போனை எடுக்கவே இல்ல. அதுக்கப்புறம் நானும் படுத்து தூங்கிட்டேன். நான் சொன்ன மாதிரி கனவுல வந்தானா? பேச்ச மாத்தாத. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நைட் இங்க என்ன நடந்துச்சு? நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியலங்க. அதான் சொன்னேனே, நைட் உங்க போனுக்கு ட்ரை பண்ண, நீங்க தான் போனை எடுக்கவே இல்லையே. நானும் தூங்கிட்டேன். வேற ஒண்ணுமே நடக்கலையேங்க. ஒண்ணு நடக்கலையா? இது எப்படி வந்துச்சு? ஏங்க, என்னங்க இது எப்படி வந்துச்சு? எப்படின்னு என்கிட்ட கேக்குறியா? நீ தான் சொல்லணும். எப்படி இதெல்லாம் வந்துச்சு? எப்படி வந்துச்சுன்னு தெரியலங்க.
சித்து முழுசா நினைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கு? பேசாம தென்றல் கிட்ட உண்மையை சொல்லிடுங்களேன். மேடம் உண்மையா? என்ன உண்மை மேடம்? அதான் நாம நைட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி கண்ணத்துல கிஸ் பண்ணி விளையாடணும்ல, அந்த உண்மையதான். ஐயோ போய் சொல்றாங்க இவங்க. தென்றல் இவங்க போய் சொல்றாங்க. மேடம் நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க நாம எப்ப அந்த மாதிரி விளையாடணும்? விளையாடாமலாம் உங்க கண்ணத்துல என்னோட லிப்ஸ்டிக் ஒட்டிருக்கு. நீங்க லிப்ஸ்டிக் போடாததுனால என் கண்ணத்துல உங்க லிப் மார்க் ஒட்டல. இப்படி இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல சித்து. உன்ன போய் நல்லவன்னு நம்பி லவ் பண்ண பாரு, என்ன சொல்லணும்? இது பாரு, இனிமே நீ யாருக்கு வேணாலும் முத்தம் கொடுத்துக்கோ, யார்கிட்ட வேணாலும் முத்தத்தை வாங்கிக்கோ, அது உன் இஷ்டம். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உனக்கும் எனக்கும் இனிமே செட்டே ஆகாது. நான் கிளம்புறேன். பாய். தென்றல், உன்னை ஆகாஷ் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு பிடிக்கலங்கிற, ஆனா உன் மேல அவனுக்கு வெறுப்பும் இல்லைங்கிற. இத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல பாட்டி, நைட்டு நான் அவருக்கு சாரி கேட்டு மெசேஜ் அனுப்பினேன்னு சொன்னேன்ல, அந்த மெசேஜ அவரு காலையில தான் பாத்திருப்பாரு போல இருக்கு. உடனே அவரு எனக்கு சாரி நிலா, நைட்டு நான் உன்கிட்ட கோவமா பேசிட்டேன், அத நினைச்சு ஃபீல் பண்ணாதன்னு ரிப்ளை மெசேஜ் பண்ணிருந்தாரு பாட்டி. அப்படியா? ஆமா பாட்டி, நான் சொன்ன மாதிரி ஆகாஷ் தனக்கு என் மேல வெறுப்பெல்லாம் கிடையாது. என்ன அவரு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது மட்டும்தான் அவரால ஏத்துக்க முடியல. நீதான் அவனை எப்படியாவது ஏத்துக்க வைக்கணும். அந்த வித்தை மட்டும்தான் எனக்கு தெரியவே மாட்டேங்குது. இது ஒன்னும் பெரிய வித்தையெல்லாம் இல்ல, ரொம்ப சாதாரண விஷயம்தான். நான் சொல்ற மாதிரி செய், ஆகாஷ் தானா உன் வழிக்கு வருவான். இப்போ ஆகாஷ் ஆபீஸுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கான். நீ அவனுக்கு போன் பண்ணி, நான் உங்க ஆபீஸுக்கு பக்கத்துல இருக்கிற காஃபி ஷாப்ல தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க வந்து என் கூட ஒரு கப் காஃபி சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லு. அத்தா, இந்த ட்ரெஸ்ல நீங்க ஹீரோ மாதிரி இருக்கீங்க. நான் இந்த ட்ரெஸ்ல எப்படி இருக்கேன்? ஹீரோயின் மாதிரி இருக்கேன்னு சொல்லணுமா? நிஜமாவே நான் ஹீரோயின் மாதிரி இருக்கேனா? தேங்க்ஸ் அத்தா. இந்த பியர்டு உங்களுக்கு ரொம்ப ஸ்டைலா இருக்கு. நான் உண்மையதான் சொல்றேன், உங்க முகத்துக்கு இந்த பியர்ட் மேட்சா இருக்கு. கரெக்டான ஹைட்ல இருக்கீங்க, கரெக்டான வெயிட்ல இருக்கீங்க, கலரா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க, அளவா பேசுறீங்க, உங்க சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கு. நிலா, நீ ஏதோ நான் உன்னை உண்மையாவே லவ் பண்றதா நினைச்சு என்கிட்ட இப்படி உருகி உருகி பேசிட்டு இருக்க. ஆனா உன் முகத்துல இருக்கிற அந்த குழந்தைத்தனம் உன் பேச்சில இல்லையே. இதை நான் உன்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு சின்ன குழந்தைதான். நீ என்கிட்ட இப்ப பெரிய மனுஷி மாதிரி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உன்கிட்ட வெறுப்ப காட்டினா தான் நீ என்ன முழுசா அவாய்ட் பண்ணுவேன்னு உன் அக்கா தென்றலே சொல்லிட்டா. அதுதான் எனக்கும் சரின்னு தோணுது. ஆனா பச்சை குழந்தை மாதிரி இப்படி வெகுளியா பேசுற உன்கிட்ட நான் எப்படி வெகுளியா நடந்துக்கிறது? நான் உன்கிட்ட வெறுப்பா நடந்துகிட்டா தான் நீ என்ன அவாய்ட் பண்ணுவல்ல? நான் உன்கிட்ட வெறுப்ப காமிச்சாதான் நீ என்ன அவாய்ட் பண்ணுவ. பாருங்க அதான் இன்னொரு போட்டோ எடுக்கலாம். கொஞ்சம் கூட மேனஸே இல்லையா? எதுக்கு செல்ஃபி எல்லாம் எடுக்கிற? பப்ளிக் பிளேஸ்ல இப்படிதான் அசிங்கமா நடந்துப்பியா? என்னதான் செல்ஃபி எடுத்தா என்ன தப்பு? நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறவங்க தானே. வாய மூடு. மேரேஜ் பண்ணிக்கணும்னு என் பாட்டி சொன்னதை நீ நம்ப ஆரம்பிச்சியா? கல்யாணம் என்ன தெரியுமா உனக்கு? அக்காவுக்கும் எனக்கும் நடக்கிற இந்த கல்யாணம் மணமேடை வரைக்கும் வந்து கேன்சல் ஆயிடுச்சு.
அத மறந்துட்டியா நீ? இப்போ உனக்கும் எனக்கும் கல்யாணம்னு சும்மா வீட்டுல பேசி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். என்னமோ நமக்கு கல்யாணம் ஆக போற மாதிரி ஓவரா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. பப்ளிக் பிளேஸ்ல எப்படி டீசென்டா நடந்துக்கணும்னு அது கூட தெரியல உனக்கு. மாதிரி பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி நான் நிம்மதியா வாழ முடியும்? பார், பிராங்காவே சொல்றேன், யார் என்ன சொன்னாலும் யார் என்ன பண்ணாலும் நம்ம 2 பேருக்கும் கல்யாணங்கிற ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. அதனால அடிக்கடி இனிமே என்ன மீட் பண்ணாத, எனக்கு காலும் பண்ணாத. சாரி நிலா, எனக்கு வேற வழி தெரியல. நான் இப்படிலாம் உங்ககிட்ட வெறுப்பா நடந்துக்கிட்டாதான் நீ என்ன அவாய்ட் பண்ணுவேன். அதனாலதான் இப்படி பேசிட்டேன். சாரி நிலா, ஐம் சாரி. ஹலோ, சொல்லுங்க ஆகாஷ். தென்றல், நீ சொன்ன மாதிரி நான் நிலா கிட்ட ரொம்ப கோவமா நடந்துக்கிட்டேன். அப்படியா? ஆமா தென்றல், நிலா என்ன ஃபோன் பண்ணி காஃபி ஷாப்க்கு வர சொன்னா. நான் என்ன அறியாமலே அவளை ரொம்ப மோசமா திட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபீல் பண்ணாதீங்க ஆகாஷ். நிலாவோட நல்லதுக்கு தானே நீங்க அப்படி நடந்துக்கிட்டீங்க. போக போக அவளே புரிஞ்சுப்பா. நீங்க இதை நினைச்சு கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டாம். ஓகே தென்றல். இந்த நிலாவும் அந்த தாரா மாதிரியே நான் டென்ஷன் பண்ணதை பத்தி பாட்டிக்கிட்ட போட்டு கொடுத்துட்டா போல இருக்கேன். இப்ப பாட்டிக்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஆகாஷ், ஆகாஷ், நிலா வந்திருக்கா. நீ பாட்டுக்கு கண்டுக்காம மேல போயிட்டு இருக்க. ஆகாஷ், நீ மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன முடிக்கிற? இன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் நிலா என்கிட்ட சொல்லிட்டா. இந்தடி பொருணிய, இந்த நிலா காலையில 9 மணிக்கு வீட்டை விட்டு போனவடி. இப்ப ராத்திரி 9 மணி ஆயிடுச்சு, இன்னும் வந்து சேரவே இல்லையே. இன்னும் ஆளை காணோம். அவளுக்கு ஒரு போன் பண்ணி எங்க இருக்கான்னு கேளு. மா இருங்கம்மா, இந்த கேமை பினிஷ் பண்ணிக்கிறேன். எப்ப பார்த்தாலும் மொபைல் விளையாடிட்டு இருக்க. குடுமா விடு, நானே போன் பண்றேன். மா ப்ளீஸ் மா, இந்த கேமை மட்டும் பினிஷ் என்ன பண்ணிக்கிறேன். தெரியுமா, நீ விளையாடி முடிச்சு நான் எப்ப அவளுக்கு போன் பண்றது? இந்த பார், ஏண்டி இதுல எதையோ பாஸ்வேர்டை போட்டு வச்சிருக்க. வேற உங்க அப்பா வந்து அவ எங்கன்னு கேட்டா நான் அவளுக்கு என்னடி பதில் சொல்வேன்? அம்மா, அம்மா, இன்னைக்கு நான் எங்க போயிருந்தேன், யார மீட் பண்ணிட்டு வரேன்னு தெரிஞ்சா நீ ரொம்ப சந்தோஷப்படுவம்மா. அப்படி யார போய் சந்திச்சுட்டு வர? உன் வருங்கால மருமக ஆகாஷ் அத்தானதான். அவர் வாங்கி கொடுத்ததா இதெல்லாம். அப்படியா? எங்க கூட நிலா, நீ உண்மையிலேயே மாப்பிள்ளைய போய் சந்திச்சுட்டு அவர் கூட தான் வெளியில எல்லாம் போயிட்டு வரியா? ஆமாமா, காலையில நீ தானே சொன்ன என்னோட முழு நேர வேலையும் நான் ஆகாஷாத்தனோட மனசுல இடம் பிடிக்கிறது மட்டும்தானு. அதான் தாயின் கட்டளையே சாசனங்கிற மாதிரி இன்னில இருந்து நான் ஆகாஷத்தா மனசுல இடம் பிடிக்க தயாராயிட்டேன். அப்புறமா இன்னைக்கு ஆகாஷத்தா சந்தோஷமா என்ன பார்க்கு, பீச், ஹோட்டல்னு நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போனாருமா.
ஓஹோ, இதான் உன் பிளானா? எனக்கு புரிஞ்சு போச்சு. என்னடி புரிஞ்சு போச்சு? அம்மா கிட்ட இந்த மாதிரி ஏதாவது ஒரு gift வாங்கலாம்னு பிளான் பண்ணி சும்மா நீயாவே இந்த பொருள் எல்லாம் வாங்கி எடுத்துட்டு வந்துட்டு ஆகாஷா தந்தா உனக்கு வாங்கி கொடுத்தாருன்னு கப்சா விட்டுட்டு இருக்கியா? என்னடி இவ இப்படி சொல்றா? மா, இவ கிடக்குறாமா. இவ சொல்றதெல்லாம் நீ நம்பாத. நான் சொல்றதுதாம்மா உண்மை. நிஜமாவே இது எல்லாமே ஆகாஷ தந்தாமா வாங்கி கொடுத்தாரு. அவர் தான் வாங்கி கொடுத்தாருன்னு நீ சும்மா வாயால சொன்னாலாம் நம்ப முடியாது. வேற எப்படி சொன்ன நம்புவ? உன் தலையில வேணா அடிச்சு சத்தியம் பண்ணி சொன்னா நம்புவியா? ஆஹா, அதெல்லாம் வேண்டாம்ப்பா. நீதான் நல்லா போய் சத்தியம் பண்ணுவியே. அதனால ஆகாஷ் அத்தானுக்கு போன் பண்ணி அவர் தான் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லு. இத அப்படியே அக்கா கிட்டயும் காட்டு. அக்கா பாருக்கா, அத்தான் கூட நான் செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். கியூட்டா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? போதுமா? போட்டோல நாங்க 2 பேரும் எவ்வளவு க்ளோஸா இருக்கோம்னு பாத்தியா? ஆமாமா, நம்பிட்டேன்க்கா. நீ பாத்தியாமா? இப்ப நம்புறேன்டி, நீ மாப்பிள்ள மனசுல இடம் பிடிச்சிட்டேன்னு. உண்மையிலேயே நீ ரொம்ப சமத்து. 2ஆவதா பிறந்த உனக்கு இருக்கிற சாமர்த்தியம் மூத்தவளா பிறந்தவளுக்கு இல்லாம போயிடுச்சே. அதான் கிடைச்ச வாழ்க்கைய கோட்டை விட்டுட்டு என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். என்னத்த சொல்றது? மா, எனக்கு லைட்டா பசிக்குதுமா. பசிக்குது அடிச்சலாம். உனக்கு ரொம்ப பிடிச்ச இடியாப்பமும் தேங்காய் பாலும் செஞ்சு வச்சிருக்கேன். இரு, அம்மா ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து. சரியா? ஹலோ ஹலோ ஆகாஷ், நீங்க இன்னைக்கு நிலா கிட்ட ரொம்ப கோவமா நடந்துகிட்டேன்னு தானே என்கிட்ட சொன்னீங்க. ஆனா அவ அம்மா கிட்ட வேற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படியா? என்ன சொன்னா? நீங்க அவளை சந்தோஷமா பீச், ஹோட்டல்னு எங்கெங்கயோ கூட்டிட்டு போனீங்களாமே. அவளுக்கு பிடிச்சதெல்லாம் ஆசையா வாங்கி கொடுத்தீங்களாமே. பத்தாததுக்கு அவ உங்களுக்கு முத்தம் கொடுக்கற மாதிரி செல்ஃபிலாம் கூட எடுத்திருக்கா. என்ன ஆகாஷ் இதெல்லாம்? இப்பவாது என்னாச்சுன்னு சொல்லுங்க. எதுக்காக என்கிட்ட மாத்தி சொன்னீங்க? ஐயோ தென்றல், நீ வேற. நான் எதையும் மாத்தி சொல்லல. உன் தங்கச்சி நிலாதான் நடந்ததை மறைச்சு எல்லாத்தையும் மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன சொல்றீங்க ஆகாஷ்? ஆமா தென்றல், நிலா அங்க வந்து உங்க அம்மா கிட்ட மட்டும் போய் சொல்லல, இங்க வந்து என் பாட்டிக்கிட்டையும் போய் தான் சொல்லிருக்கா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஏய், கொஞ்சம் கூட மேனஸே இல்லையா? எதுக்கு செல்ஃபி எல்லாம் எடுக்கிற? பப்ளிக் பிளேஸ்ல இப்படிதான் அசிங்கமா நடந்துப்பியா? சாரி அத்தா, இதெல்லாம் நம்மளுடைய பர்சனலா இருந்தாலும் பாட்டி வற்புறுத்தி கேட்கும்போது என்னால உண்மையை சொல்லாம இருக்க முடியல. அதான் நீங்க என்ன ரகசியமா வெளியில கூட்டிட்டு போனத பாட்டி கிட்ட சொல்லிட்டேன். அதனால இதுக்கப்புறமும் அவளை மீட் பண்ணும் போதெல்லாம் அவகிட்ட கொஞ்சம் வெறுப்பாவே நடந்துக்கோங்க. அப்பதான் அவ உங்களை மறந்துட்டு படிக்கிற வேலைய பாப்பா. சரி ஆகாஷ், நான் வச்சிடுறேன். நான் சொல்றத நம்ப முடியலையா? மேலோட்டமா கேட்டா நம்ம தென்றலா இப்படி எல்லாம் சொல்லி இருப்பான்னு உன்னால நம்ப முடியாதுதான். ஆனா தென்றல் ஆகாஷுக்கு அவ இப்படி ஒரு யோசனைய சொன்னதுக்கு வேற ஒரு உள்ளர்த்தம் இருக்கு. ஏமா அப்படி சொல்றீங்க?
நிலா எங்க வீட்டு மருமகளா வர்றதுல தென்றலுக்கு சுத்தமா விருப்பம் இல்லைங்கிறது உனக்கே தெரியும்ல. ஆமா, இது விஷயமா எங்கிட்டயும் நிலா கிட்டயும் 2-3 தடவை சண்டை கூட போட்டிருக்கா. சண்டை போட்டாலும் நீங்க 2 பேரும் அவ பேச்ச கேக்கல. ஆமா, அதனால அவ ஆகாஷ சந்திச்சு நிலா கிட்ட நீங்க முடிஞ்ச அளவுக்கு வெறுப்பா நடந்துக்குங்க, அவளை பார்க்கும் போதெல்லாம் அவமானப்படுத்துங்க, அதுல கோவப்பட்டு நிலா உங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லாம அவளாவே ஒதுங்கிடுவான்னு ஆகாஷுக்கு யோசனை சொல்லியிருக்கா. அதனாலதான் ஆகாஷ் தென்றல் பேச்ச கேட்டுக்கிட்டு நிலாவை நேத்து அவமானப்படுத்தியிருக்கான். நான் ஏண்டி உன் வாழ்க்கையை கெடுக்க போறேன்? நினைக்காம தான் ஆகாஷ தன்னை தனியா சந்திச்சு அவரு என்கிட்ட வெறுப்பா நடந்துக்க சொல்லி அவருக்கு ஐடியா கொடுத்தியா? என்ன இதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும் பாக்குறியா? எல்லாம் எங்களுக்கு ஆண்டாளம்மா தான் சொன்னாங்க. நீ ஏங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிற? உனக்கு நான் என்ன பாவம் பண்ண? எதுக்கு எனக்கு கிடைக்கிற நல்ல வாழ்க்கையை கெடுக்க பாக்குற? நிலா, அது உனக்கு கிடைக்கிற நல்ல வாழ்க்கை இல்லடி. ஆண்டாள் பாட்டி குடும்பத்துக்கு நீ மருமகளா போனா ரொம்ப கஷ்டப்படுவ. போத நிறுத்துறியா? இத நீ 100 தடவைக்கு மேல சொல்லிட்ட. நான் அந்த குடும்பத்துக்கு மருமகளா போனா ஆண்டாள் பாட்டி என்ன கஷ்டப்படுத்துவாங்க, கொடுமைப்படுத்துவாங்க, சித்திரவதை பண்ணுவாங்கன்னு. ஆனாலும் நான் ஏன் உன் பேச்ச கேட்க மாட்டேங்கிற? ஏன்னா எனக்கு சொந்தமா யோசிக்கிற புத்தி இருக்கு. எது நல்லது எது கெட்டதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவும் இருக்கு. நீ ஒண்ணு எனக்கு புத்திமதி சொல்லணும்னு அவசியம் இல்ல. நிலா, அக்கா பத்தி இப்படி எல்லாம் தப்பா பேசாத. அவ உன் மேல இருக்கிற அக்கறையில தானே பேசினா. மூடி. நீ வேற ஓடி இந்த பக்கம். என்ன எப்ப அடிச்சீங்க? ஏன் அடிச்சேன்? உன் மேல அவளுக்கு அக்கறை இருக்கு, அதனால அப்படி நடந்துக்கிட்டா. எது பாக்குற? கூட பிறந்த தங்கச்சிக்கு கிடைக்கிற நல்ல வாழ்க்கையை கெடுக்கிறது தான் அவளோட அக்கறையா? நான் ஆகாஷ தானே கல்யாணம் பண்ணிக்கிறது இவளுக்கு பிடிக்கலன்னா ஒதுங்கி போக வேண்டியதானே? அதை விட்டுட்டு அதை கெடுக்கிற வேலையெல்லாம் பாக்குறான். அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கும். தெளிவா சொல்லணும்னா நம்ம குடும்பத்தோட தரித்திரமே என்னாலதான் முடிய போகுது. அத புரிஞ்சுக்காம இவ இஷ்டத்துக்கு எதையோ பண்ணி எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டா. இங்க பாருக்கா, ஆகாஷா தான் என்கிட்ட எவ்வளவு வெறுப்பா நடந்துகிட்டாலும் நான் அவரை வெறுக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன். இந்த ஜென்மத்துல எனக்கு ஆகாஷா தான் புருஷன். அத மாத்திரத்துக்கு யாராலையும் முடியாது. என்ன நிலா, உன் வாழ்க்கைய பத்தி தென்றலுக்கு இருக்கிற பதட்டத்தை நான் உன்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். நீ அதுக்கு ஏதாவது பதில் சொல்லுவேன்னு பார்த்தா ஒன்னும் சொல்லாம அமைதியா இருக்க. ஆண்டி, நான் என்னமோ எனக்கு வசதியான வாழ்க்கை கிடைக்க போதுங்கிற ஆர்வ கோளாறுல ஆகாஷ தன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கேன்னு அக்கா நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா உண்மை அது இல்ல ஆண்டி. ஆண்டாள் பாட்டி வீட்டுக்கு மருமகளா போனா அங்க எனக்கு நல்லது மட்டும் இல்ல, கெட்டது நடக்கும்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சும் எப்படி நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற? எல்லாத்தையும் என்னால சமாளிக்க முடியுங்கிற நம்பிக்கையில தான். அதத்தான் எப்படின்னு கேக்குற. கண்டிப்பா சொல்லிதான் ஆகணுமா? நீ சொன்னாதான் உன் அக்காவுக்கு உன் வாழ்க்கை மேல இருக்கிற பயம் போகும். அக்காவுக்காக நான் சொல்றேன். முதல்ல ஆண்டாள் பாட்டி கிட்ட டீசென்ட்டா என்ன இந்த மாதிரி எல்லாம் டார்ச்சர் பண்ணாதீங்கன்னு சொல்லி பாப்பேன். கேட்டாங்கன்னா ஓகே, கேக்கலனா வைங்க. ஆகாஷ தான் நம்புற மாதிரி பக்காவா டிராமா பண்ணி அவரை அங்கிருந்து பிரிச்சு தனி கொடுத்துன்னு கூட்டிட்டு போயிடுவேன். அடி பாவி. சரி, நீ என்னதான் டிராமா பண்ணாலும் ஆகாஷ் அவன் பாட்டியை விட்டு வர முடியாதுன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? பாட்டியை போட்டு தள்ளிட வேண்டியதான். என்னடி சொல்ற? யாருக்கும் தெரியாம பாட்டி சாப்பாட்டுல விஷத்தை கலந்துட்டு
ஃபுட் பாய்சன்ல போயிட்டாங்கன்னு ஃபைல க்ளோஸ் பண்ணிட வேண்டியதா? ஏய், நீ நிஜமா தான் சொல்றியா? பயப்படாதீங்க ஆண்டி, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். அந்த அளவுக்கு நான் அவங்களுக்கு பதிலடி கொடுப்பேன்னு சொல்ல வந்தேன். அவங்களுக்கு நான் விஷம்லாம் வைக்க மாட்டேன், ஆனா நான் எப்ப வேணாலும் விஷத்தை வைப்பேன்னு பயத்தை உண்டு பண்ணி அவங்கள சமாளிப்பேன். நிலா, உன்னை நான் என்னமோன்னு நினைச்சேன், ஆனா நீ உண்மையிலேயே பயங்கரமான கில்லாடிதான். இப்ப நானே சொல்றேன், அந்த ஆண்டாளம்மாவோட திமிர அடக்க நீதான் சரியான ஆளு. என்ன? தேங்க்யூ மை லவ். ஆண்டி ஒரு நிமிஷம் போன் அட்டென்ட் பண்ணிக்கிறேன். ஆண்டாள் பாட்டி தான் கால் பண்றாங்க, பேசாம இருங்க, நான் அட்டென்ட் பண்ணி பேசுறேன். சொல்லுங்க பாட்டி. நிலா, நீ இப்போ எங்கம்மா இருக்க? நான் ஷாப்பிங் வந்திருக்கேன் பாட்டி. எவ்வளவு திமிர் இருந்தா என்கிட்டயே இப்படி போய் சொல்லுவேன். ஹலோ பாட்டி, நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுமா. புடவை வாங்க போயிருக்கியா? ஆமா பாட்டி. சொல்லி இருந்தா நானும் வந்திருப்பேன்ல. ஐயோ, நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்களையும் கூப்பிட்டிருப்பேனே. சாரி பாட்டி, நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. எப்படி கொஞ்ச நாள்ல நான் உங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போறேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்தே ஷாப்பிங் போலாம். அப்புறம் ஷாப்பிங் பண்றதுக்கு தேவையான பணம் எல்லாம் இருக்கா? பணம்லாம் இருக்கு பாட்டி. எதுக்கும் நான் வேணும்னா ஒரு 20,000 ரூபாய் பணம் உன் அக்கவுண்ட்ல போட்டு விடட்டுமா? அப்படியா? 20,000? ஆமாமா. போதுமா, இன்னும் வேணுமா? இல்ல பாட்டி, 20,000 போதும். அத மட்டும் அனுப்புங்க. என் அக்கவுண்ட் நம்பர் உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் எதுக்குமா? இப்பெல்லாம் போன் நம்பரை வச்சு பணத்தை அக்கவுண்ட்ல போட்டுடலாமே. சூப்பர் பாட்டி, நீங்க செம்ம ட்ரெண்ட்ல இருக்கீங்க. சரிம்மா, போனை கட் பண்ணு. நான் இப்பவே உன் அக்கவுண்ட்ல பணத்தை போட்டு விட்டுறேன். சரிங்க பாட்டி, பாய். சரிங்க ஆண்டி, ஆண்டாள் பாட்டி எனக்கு பணத்தை அனுப்பிட்டாங்க. இதுக்காகவாவது நான் ஷாப்பிங் போய் தான் ஆகணும். நான் வரேன் ஆண்டி. பை. போயிட்டு வாமா, பாத்து போ. கருப்பையா, வண்டி எடு. என்னாச்சுமா, கோயிலுக்கு போலையா? நீ வண்டி எடு. இவன் நடவடிக்கையெல்லாம் பார்த்தா உண்மையிலேயே இவன் நம்ம மாமியாருக்கு விஷம் வச்சிருவா போல இருக்கு. இவகிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம மாமியார் என்ன பாடுபட போறாங்களோ. இங்க என்ன நடக்குது? இல்லங்க, மேடம்க்கு நடக்க முடியல, அதான் அப்படியே கூட்டிட்டு போறேன். என்ன கதையா விடுற? டாக்டர் இவங்களுக்கு தலையில தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க, கால்ல இல்ல. அப்புறம் எப்படி இவங்களால நடக்க முடியாம போகும்? இல்லங்க, அது வந்து நான் உங்களை கூட்டிட்டு. சொல்லுங்க சித்து, எதுக்கு தயங்குறீங்க? நான் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக பெட்டை விட்டு கீழே இறங்கும் போது என் கால் பயங்கரமா சுளுக்கிக்குச்சு. அதனாலதான் நீங்க என்ன கை தாங்கலாம் ரெஸ்ட் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லுங்க. ஏங்க, இல்லங்க, ரெஸ்ட் ரூம். என்னது ரெஸ்ட் ரூமா? இல்ல இல்லங்க, இது இல்லங்க. நீ ஒரு பையன், நீ எப்படி இவங்களை ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போலாம்? ஏய், கூட்டிட்டு போனா என்ன தப்பு? ஹாஸ்பிடல்ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு அட்டெண்டர் தானே எல்லா ஹெல்ப்பும் பண்ணணும். நீங்க வாங்க சித்து. வாங்க சித்து. ரெஸ்ட் ரூம் வந்துச்சு.
இந்த ஹாஸ்பிடல்ல நீங்க 2 பேரும் இன்னும் என்னென்ன கும்மாளம் போடுவீங்களோ ஏங்க, தெரியல. இல்லங்க உண்மையிலேயே உங்களுக்கு கால் சுலுக்கிதான் இருக்கு. நீ ஒரு விளக்கமும் சொல்ல வேணாம். ச்சே, வேலை மெனக்கிட்டு உன்னை போய் பார்க்க வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? ஏங்க இல்ல சொல்றத கேளு. இது பாரு, இன்னொரு தடவை இப்படி நடந்தது அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஏங்க தென்றல் நில்லுங்க. விடு. ஏங்க ச்சே. என்ன சித்து, தென்றல் போயிட்டாங்களா? ஆமாங்க, எது சொன்னாலும் கோச்சுக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியலங்க. அது என்ன மேடம் இது? என்ன சித்து? கால் ஏதோ சுலுக்கிக்கிச்சுன்னு சொன்னீங்க, இப்ப டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. அதுவா? சும்மா போய் சொன்ன சித்து. பொய்யா? ஆமா, தென்றல வெறுப்பேத்துறதுக்காக தான் அப்படி சொன்னேன். என்ன மேடம் நீங்க? அவங்க இப்படி வர்றப்பலாம் நீங்க வெறுப்பேத்துனீங்கன்னா அவங்க அப்புறம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க மேடம். அவங்கள டென்ஷன் ஆக வைக்கிறது தான் என்னோட பிளானே. என்னது பிளானா?